சமய அறநிலையத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பக்கூடிய தகுதியுடைய மூத்த குடிமக்கள் விண்ணப்பித்து பயன்பெற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. என்ன விவரம், எப்படி விண்ணப்பிப்பது பார்க்கலாம். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மானசரோவர் மற்றும் முக்திநாத் ஆகியவற்றிற்கு ஆன்மீக பயணம் சென்று வருபவர்களுக்கு ஆண்டுதோறும் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோயில்களுக்கும், புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோயில்களுக்கும், ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கும், அறுபடை வீடுகளுக்கும் பக்தர்கள் கட்டணமில்லாமல் ஆன்மீக பயணமாக அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றனர். 2025-26 நிதியாண்டிற்கான இந்து சமய அறநிலையத்துறை சட்டமன்ற அறிவிப்பினை நிறைவேற்றிடும் வகையில் தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகிற முருகப்பெருமான் வீற்றிருக்கும் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகியவற்றிற்கு மூத்த குடிமக்கள் ஒரே முறையாக சென்று தரிசனம் செய்யலாம். கட்டணமில்லாமல் 60 வயது முதல் 70 வயதிற்குட்பட்ட 2000 பக்தர்கள் அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். ஆன்மீக பயணம் செல்ல விரும்பும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாகவும் 60 வயதிற்கு மேல் 70 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருத்தல் அவசியம். ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருப்பதோடு அதற்கான வருமான சான்றிதழை வட்டாட்சியரிடமிருந்து பெற்று இணைக்க வேண்டும். போதிய உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவ சான்றுடன் ஆதார் நகல் இணைக்கப்படவும் வேண்டும். இந்த ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்ப படிவங்களை அந்தந்த மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களில் நேரில் பெற்றுக் கொள்ளலாம். அல்லது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை உரிய சான்றுகளுடன் இணைத்து சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் தொடர்பான விவரங்களுக்கு துறையின் இணையதளத்திலோ அல்லது 1800-425-1757 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பும் தகுதியுடைய மூத்த குடிமக்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது.